வாங்க அன்னைக்கிலேயேக்கா, உங்க பேச்ச கேட்டு நான் விறுவிறுன்னு உள்ள வந்துட்டேன். நீங்க யாரும் வரமாட்டேங்க. பயப்படாம வாங்க. அது எப்படி டிடி பயப்படாம இருக்க முடியும்? நம்ம பேச வந்த காரியம் அப்படிப்பட்ட காரியமாச்சே. வேற வழி இல்லக்கா, நாம பேசிதான் ஆகணும். எம்புட்டு பயம். ஏண்டி ஊதா, அப்ப நீயே பேச்ச ஆரம்பிச்சிடுறியா? நல்ல மனுஷங்கிட்ட நான் பேசினாலே எதனாலும் நோன்னு சொல்லிடுவாங்க. அதுவும் நம்ம அக்கா எடக்கு பிடிச்ச அக்கா. இந்த கட்டன் நம்மளால பேச முடியாது. சரி சரி, ஆள் ஆளுக்கு அலம்பல் பண்ணாதீங்க. நான் தான் நயன்தாரா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறேன், போதுமா? எடுப்புல எடுத்தங்க ஒத்தங்க பேசுறாதீங்கக்கா. முதல்ல உங்க மனநிலைமை எப்படி இருக்கு நாம தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம். வாங்கடி வாங்க, என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க போல. ஆமாக்கா, நீங்க தான் வீட்டை விட்டு வெளியிலே வர்றதில்ல. அதான் என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்னத்த சொல்றதுடி, வெளியில வர்ற மாதிரியே காரியங்கள்லாம் நடக்குது. ஏன்க்கா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? வாங்கக்கா, ஆஸ்பத்திரிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவோம். ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு கிரிக்கி மாதிரி அடி தெரியுது? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஏக்கா அது வந்துக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை பார்த்து நக்கல் அடிச்சு சிரிக்கிறதுக்காக வந்தீங்களாடி? ஐயோ அக்கா, அப்படிலாம் ஏதும் இல்லக்கா. நீங்க வெளியில வரலையே, உங்ககிட்ட 2 வார்த்தை பேசினா உங்க மனசு ஆரம்பின்ட்டு வந்தேன். என்னத்தை சொல்ல, வேதனையா இருக்கு. அதான் வெளியில வந்து என்னத்தை அழுவேன்ட்டு வீட்டுக்குள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஏக்கா, வீட்டுக்குள்ளதான் வெயில் அடிக்கல, ஒரே வெக்கையா இருக்கும். அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா புளிஞ்சு எரிஞ்சுக்கிட்டு கசகசன்னு இருக்காது. நம்ம காத்தோட்டமா வெளியில உட்காந்து அழுவுங்க, சரியா? யாருடி இவ சுத்த கிரிக்கியா இருக்க? எந்த இடத்துல காமெடி விழுந்தேனே தெரியாதா உனக்கு? எல்லாரும் ரொம்ப சீரியஸாவே பேசினா எப்படிக்கா? கொஞ்சம் கலகலன்னு இருந்தா தானே கல்யாண வீடு சும்மா கலகட்டும். என்னது கல்யாண வீடா? அது வந்துக்கா, உங்க பையனுக்கு கல்யாணம் பேசி முடிக்கப்பதான் கேள்விப்பட்டோம். அதான்க்கா உங்ககிட்ட பேசிட்டு போலான்ட்டு வந்தோம். என்னது, என் பையனுக்கு கல்யாணம் நடத்துறேன்னு பத்திரிக்கை கொடுத்து உங்களை வான்னு கூப்பிட்டேனாட்டி ஆள் ஆளுக்கு வந்து இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏக்கா, அந்த பொண்ணும் உங்க பையனும் விரும்புறதா ஊரெல்லாம் பேசுறாங்க. அதான் நீங்க கல்யாணம் தானே பண்ணி வைப்பீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். தேதி பார்த்தாச்சா? முகூர்த்த தேதி எல்லாம் குறிச்சாச்சா? எந்த மண்டபத்துலக்கா கல்யாணம் வைக்க போறீங்க? என் தலைவிதியே தலைவிதி. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணவா? என் பையன் என்கிட்ட கேட்காம அவனா ஒரு இஷ்டத்துக்கு ஒருத்திய கூட்டிட்டு வருவான். நான் அவனுக்கு அதுவும் தேதி பார்த்து மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் பண்ணவா? நடக்காது, எனக்கு பிடிக்காது. நான் பார்க்குற பொண்ணதான் என் பையன் கட்டிக்கணும். இப்படி சொன்னா எப்படிக்கா? உங்க பையன் தான் ஆசைப்பட்டுட்டான்ல அந்த பொண்ணு மேல, அவனை நீங்க கட்டி வச்சிட வேண்டியதானே, அவனுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு கூட. இங்க பாருங்கடி, வந்தமா ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும். எனக்கு யாரை யாருக்கு கட்டி கொடுக்கணும் நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு ஐடியா கொடுக்க வேண்டாம், சரியா? ஏண்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரேன்டி. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தா உன் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு உங்களுக்கு வேணான்னு சொல்றீங்களாக்கா? ஆமாண்டி, இதுக்கு மேல எப்படி தெளிவா சொல்றது? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பையன் அந்த பொண்ணு முந்தானையை பிடிச்சிக்கிட்டு தெரியுதான். கல்யாணம் பண்ணிட்டா நான் சொன்னதெல்லாம் சுத்தமாக கேட்க மாட்டேக்கான். நான் சொன்ன பொண்ணை தான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் என் பையன் எனக்கு கீழே எப்பவும் இருப்பான். அப்படின்னாக்கா உங்கள் பையன் ஆசைப்பட்ட பொண்ணு அவளோட நிலைமை, உங்கள் பையனோட நிலைமை? இங்கே பாருங்கடி, சும்மா இருங்கடி, அவங்க விருப்பப்பட்டதை செய்யட்டும். 10 மாதம் என் பையனை சுமந்து பெற்றவன் நான். எனக்கு தெரியும் அவனுக்கு எது சரி தப்புன்னு. எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்ல. கொஞ்ச நாள் ஆன விட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் பையனுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பற்றி யாரும் இங்கே பேசிக்கிட்டு வர வேணாம். கல்யாணம்ல கல்யாணம், அந்த கேடுகட்டவ ஓடுகாலி கூட என் பையனுக்கு கல்யாணம் வேறு தான் குறைச்சல். இதில் பத்திரிக்கை அடிச்சாச்சா, பந்தக்கால் நட்டாச்சா, மண்டபம் புக் பண்ணியாச்சுன்னு வந்துட்டாளுங்க. அதுக்கு இல்லைக்கா, நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, உங்கள் பையனையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அந்த பொண்ணை யார் கட்டிப்பான்னு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அந்த ஓடுகாலி என் பையன் கூட பழகு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவளை யாரும் கட்டுறான் இல்லை கட்டாமல் போகிறான். அவள் அப்படியே பரதேசியானாலும் போகிறா. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் பையனுக்கு நான் ஜாம்னு ஒரு நல்ல வசதியான வீட்டு பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன். அந்த பொண்ணுக்கும் வேற அளவுக்கு வசதி இருக்கத்தானக்கா செய்யுது. என்னது வசதி இருக்கிறா? அவளை ஒரு பிச்சைக்காரி, அவளுக்கு என்ன இருக்குது வசதி? அப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு வேணான்னு சொல்றீங்க? அப்போ என்னடி அப்போ, இனிமேல் எப்பவும் என் பையனுக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன்.
வந்துட்டாளுங்க. சரிக்கு அப்ப நாங்க வாரோம். ஏன்டி நீதான் அவசரப்பட்டு பேசிட்டடி. உங்க கிட்டலாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினா தாண்டி காரியம் நடக்கும். என்னக்கா அவங்க பாட்டுல எடுத்தறிஞ்சு பேசிட்டு உள்ள போயிட்டாங்க. இவங்க சொல்றத பார்த்தா இவங்கள சமாதானமே படுத்த முடியாது போல தெரியுதே. இவங்க பையன் வேற அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கானே. அடியே இனிமேல் இவங்க சம்மதத்தை எதிர்பார்த்தா வேலை நடக்காதடி. ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான். கண்டிப்பா இந்த அக்கா சம்மதிக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே இவங்க பையனை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆமா, ஏற்கனவே தற்கொலை பண்ண போறதா மிரட்டி இருக்காங்க. அதுக்கு தான் பயந்து போய் அந்த பையன் நாமளே செத்து போலான்னு சொல்லி அந்த நிலை முடிவெடுத்திருக்கான். நம்ம நயன்தாராக்கு என்ன வாழ்ந்து முடிச்ச வயசு தானே, பேசாம அந்த பையன் சாகுறது போல இவங்க செத்துற வேண்டியதா. அடியே வாயை வச்சுக்கிட்டு இருடி, நீ ஏதாவது பேசி தொலைஞ்சி அவங்க காதல விழுந்துற போகுது. வாங்க முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். என்னம்மா இது, இப்படியே அழுதுகிட்டே இருந்தா எப்படி? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவோம்மா. அழுவை நிப்பாட்டுமா. அப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. உங்க அம்மா ஒரு திமிர் பிடிச்சவ. உடனே உனக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காமா. இங்க பாருடி, இப்படி நீ அழுதுகிட்டு இருந்து எதுவும் மாற போறது இல்ல. நான் சொன்ன பையனோட அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் தான். அம்மா நீங்களே என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ணீங்கன்னா எப்படிம்மா? இங்க பாருடி, அந்த பையனுக்கு மட்டும் உன்னை பிடிச்சி எந்த பிரயோஜனம் இல்ல. அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும். அந்த அம்மா பேசுறத பத்தியா உன்னை எவ்வளவு அசிங்கமா கேவலமா பேசுறாங்க. அந்த வீட்டுல போய் உன்னால நிம்மதியா வாழ முடியாது. அவங்க வாழவும் விட மாட்டாங்கடி. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. எங்க வீட்டுல வந்து உங்க பொண்ணு நிம்மதியா வாழலாம். என்னங்க நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்க வீட்டுக்காரம்மா அன்னைக்கு எங்களை எவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. என்ன அவங்க கேவலப்படுத்தினது பத்தாதுன்னு நீங்களும் எங்களை கேவலப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா? அம்மா அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நீ உள்ள போடி. ஏன்டி வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம இப்படித்தான் கோவப்பட்டு பேசுவியாடி? என்னங்க பேசுறது? அன்னைக்கே வந்து இவங்க நம்ம எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி நம்மளை கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்கல்ல. இவங்க திரும்பவும் வந்து நம்மள அசிங்கப்படுத்தத்தாங்க வந்திருக்காங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கலான்ட்டு தான் வந்தேன். நீ உள்ள போடி, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். உன்ன உள்ள போன்னு ஒன்னு சொல்லிருங்க. வாங்க சார், வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க என்ன உட்கார சொல்ற அளவுக்கு நல்லவங்களா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்தது நடந்து போச்சு. இதுல யார் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன போகுது? எங்க குடும்பமான என்னம்போ காத்துல போனது போனபடியே ஆச்சு. இனிமேல் என் பொண்ணு உங்க பையனுக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டா. நீங்க தைரியமா போகலாம். இதுக்கு மேல ஒரு அவமானத்தை சந்திக்க எங்க குடும்பம் தயாரா இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் உங்க பொண்ணை எங்க மருமகளா ஆக்கிக்கலாங்க எண்ணத்துலதான் வீட்டுக்கே வந்திருக்கேன். என்னது இது? உங்க வீட்டுக்காரம்மா என் பொண்ணே வேணான்றாங்க, நீங்க மருமகளா ஏத்துக்கிறேன்றீங்க. என்னதான் நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டி. என் பையன் ஆசைப்பட்டதெல்லாம் சின்ன வயசுல இருந்து வாங்கி கொடுத்து வளர்த்துட்டோம். அவனோட வாழ்க்கையை அவனே தீர்மானித்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என் வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் புடிவாதமா பிடிக்கல. ஒரு வீட்டுல மாமியாருக்கு மருமகளை பிடிக்கலாம் என்னென்ன கொடுமைலாம் நடக்கும் தெரியுமா? அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தவ. தயவு செய்து என் பொண்ணு நல்லா இருக்கட்டும், விட்டுருங்க. என்னது இது? அவங்களே மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னால் நீங்க விட மாட்டாங்க போல தெரியுது. முதல்ல நாங்க யாருன்னு சொல்றோம். முதல்ல உங்க பொண்ணு விரும்புறாளே அந்த பையனோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல வேளை எல்லாரும் இங்கே வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணும் உங்க பையனும் சேர்ந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்க நடந்த பிரச்சனையில தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? என்னமா சொல்றீங்க? என் பையன் தற்கொலை பண்ண போயிட்டானா? ஏண்டி எங்க 2 பேர்த்தையும் மறந்துட்டு நீ எப்படி சாகலாம் நினைச்ச? சாகறதா சொல்லுடி, நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க கூட சாகுறோம். குடும்பத்தோட எல்லாரும் செத்து போகிறதுக்கு பதிலா குடும்பத்தோட சந்தோஷமா அந்த குழந்தைங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிடலாமே. ஆமாங்க, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். குடும்பத்துல மாமியாருக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா மாமனாருக்கு அந்த மருமகளை பத்திரமா பாத்துக்கூடக்கூடிய கடமை இருக்கு. நான் என் மருமகளை அந்த வீட்டுல பத்திரமா பாத்துப்பேன். ஏன்டி நம்ம பொண்ணு செத்து போகிறத விட அவ சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை தானடி. நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா அந்த பையனோட அம்மாவுக்கு நம்ம பொண்ணு பிடிக்கவே இல்லையேங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிரும். இதுக்கு வேண்டி உங்க குழந்தைங்க 2 பேரோட உயிரை நீங்க இழக்க போறீங்களா? எம்மா மருமகளை தைரியமா இரு. அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். ரொம்ப நல்லதுங்க. இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. பயப்படாம இருமா.